வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம விஜய் சேதுபதி நடிச்சு பாண்டியராஜ் டைரக்ஷன் வந்திருக்க தலைவன் தலைவி படத்துக்கு என்னென்ன சென்சார் கொடுத்துருக்காங்க, படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. புருஷன் பேர் சொல்லக்கூடாதா? இந்த படம் சென்சார் டேட் 15/7/2025 புது படம் தான். இது ஒரு யூஎஸ் டிக்கெட் படம், 13+, அதாவது 13 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தோட டியூரேஷன் 140 minutes 0.08 seconds, அதாவது 2 மணி நேரம் 20 நிமிஷம் 8 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வலாக சேர்ந்தால் படம் ஒரு 2.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால் மக்களுக்கு பெருசாக போர் அடிக்க வாய்ப்பு இல்லை. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் தியாகராஜன் கோவிந்தராஜன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் எஃப்எஸ் சிபிஎஃப்சி சென்னை. வெளியில் பப்ளிக் ஒப்பீனியன் படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ரிவ்யூவர்ஸ் இந்த படத்தை சுமார்ன்றாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னா, இது ஒரு ஹிட் படம். எப்படி சொல்றேன்னா, ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 40 தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 40ல் ஒரு 4 படம் தான் சுமாரான படம்னு பேர் எடுக்கும். மிச்சம் 36 படமும் ஃப்ளாப் தான். அந்த சுமாரான ஒரு 4 படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 படத்தில் ஒரு பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணால் அதில் இந்த தலைவன் தலைவி படம் வந்து நிற்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டருக்கு கூட்டம் வந்து பார்க்குறாங்க. ஸோ கிரிட்டிக்கலாக டெக்னிக்கலாக என்ன தான் இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்னு பேர் வாங்கினாலும், லாஜிக் மிஸ்டேக்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தாலும் பொதுமக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ஸோ என்னதான் நீங்கள் இது பரவாயில்ல சுமாராக இருக்குப்பா ஒரு தடவை பார்க்கலான்ட்டு கிறிஸ்டோபர் நோலன் ரேஞ்சுக்கு பேசினாலும் இது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த படத்தை வர பல டயலாக் போர்ஷன்ஸ் நம்ம யதார்த்த வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வசனத்தை அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. அதனாலே தியேட்டரில் சிரிப்படைகள் நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. சகிக்கவே முடியாத யோகி பாபு காமெடிக்கே சிரிப்பு வருது. டேரக்டர் எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எழுதியிருப்பாருன்னு டைரக்டர் பாண்டியராஜ் இந்த படத்தில் மீண்டும் திரும்ப ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் சாதாரண டயலாகே ரொம்ப நகைச்சுவாக டெலிவரி பண்ணி கிளாப்ஸ் அல்றாங்க. நீங்களும் குடும்பத்தோடு போய் பார்த்து கொண்டாடுங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்னா, இந்த படத்துக்கு தாராளமாக ஒரு 100க்கு ஒரு 70 மார்க் கொடுக்கலாம். அந்த 30 மார்க் லாஸ் எதுக்குன்னா, ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். குறிப்பாக புருஷன் பொண்டாட்டி சண்டை, துப்பாக்கி ஏற்றி சொல்கிறாங்க, கத்தி ஏற்றி கண்டபடி வெட்டிக்கிறாங்க. இந்த படத்தில் காட்டுற வயலன்ஸ் மாதிரி யதார்த்த வாழ்க்கையில் 1% இருந்தால் கூட போதும். அதோட காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டையை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் ரேஞ்சுக்கு காட்டுறாங்க. யதார்த்தத்தில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. டைவர்ஸ் ஆடுற ஒரே வாரத்தை கோர்ட்டில் வாங்கி வந்துட்டு அடுத்த வாரமே திரும்ப ஒன்று சேர்ந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு டைவர்ஸ் ப்ரொசீஜர் நடக்கிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்? ஒரு டைவர்ஸ்க்காக கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குற எழுவினக்கெல்லாம் காதில் வாங்க முடியாது. அப்படிலாம் பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப மறுநாளே ஒன்று சேர்ந்துக்கிறதுன்றதுலாம் யூகிக்க முடியாத கற்பனை. அதெல்லாம் இந்த படத்தை கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மைனஸை மக்கள் பெருசாக நோட் பண்ணல. படம் போகிற வேகத்தில் அதை கண்டுக்கல. ஆனால் எனக்கு தான் ஏதோ கொஞ்சம் உறுத்துது. மற்றபடி படம் ஒர்த்து தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். Hey.